பவர் சப்ளைல பண்ற மிஸ்டேக். இப்போ ரீசெண்டா என்கிட்ட நிறைய பேர் பிசி பில்ட் பண்ணிட்டு அதோட காமெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் அனுப்புவாங்க. அதுல சூப்பரான CPU, நல்ல கிராபிக்ஸ் கார்டு, நல்ல மதர் போர்டு, கேபினெட்ல எல்லாம் RGB லைட்டிங், ஒயிட் கலர் கேபினெட், தீமிங் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பவர் சப்ளையை கவனிக்கவே மாட்டாங்க. பவர் சப்ளையை பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 70,000 1 லேக்கு பிசி பில்ட் பண்ணா கூட பவர் சப்ளையை பார்த்தா அங்க ஆண்டி ஸ்போர்ட்ஸ் ஜிப்ரோனிக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க மோசமான பவர் சப்ளை செலக்ட் பண்றதுனால உங்க பிசி காமெண்ட்ஸ் எப்ப வேணாலும் வெடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எப்பவுமே நீங்க பவர் சப்ளை சூஸ் பண்ணும்போது அதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. பவர் சப்ளை பொறுத்த வரைக்குமே நான் ஆண்டி ஸ்போர்ட்ஸ்ல கோல்டு பவர் சப்ளை தான் வாங்கியிருக்கேன், சிப்ரோனிக்ஸ்ல கோல்டு பவர் சப்ளை தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது எல்லாமே ஒரு எஃபிஷியன்சி ரேட்டிங் தான், அது ஒன்றும் சேஃப்டி கிடையாது. இங்க ஒரு பவர் சப்ளை கோல்டு ரேட்டிங்ல இருக்கனால அது ஒன்றும் பெஸ்ட் பவர் சப்ளை கிடையாது. ஸோ இந்த பவர் சப்ளை பத்தி அக்கு வேலை ஆணி வேலை தெரிஞ்சுக்கணும்னா நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதுல ஃபுல் லிஸ்டே இருக்கு. நீங்க எந்த பவர் சப்ளை வாங்கலாம், இந்த சேஃப்டி ரேட்டிங்னா என்ன, இந்த கோல்டு ரேட்டிங்னா என்ன, எல்லாமே நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பவர் சப்ளை கோல்டு ரேட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பிரான்ஸ் ரேட்டிங்கா இருந்தாலும் சரி, நீங்க அதை பார்த்து வாங்காதீங்க. அதுல என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு வாங்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிச்சுவேஷனை சொல்றேன். ஒருத்தரோட வீட்டுல ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. அதாவது மொத்த வீடுக்குமே அவங்க கிட்ட பிரேக்கர் எதுவும் கிடையாது, பெரிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கிடையாது வீட்லயுமே. அது கொஞ்சம் ஓல்டு வீடு. ஸோ அந்த டைம்ல அவரோட பிசியுமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பிளாஸ்ட்னா புகை வந்துடுச்சு. இவ்வளவு இருக்க காம்பவுண்ட்ஸ் மதர் போர்டு எல்லாமே கருகிடுச்சு. அதுக்கு ரீசன் அவர் என்ன சொல்றாருன்னா, அது வீட்டில தான் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு, அதனாலதான் என்னோட பிசியுமே போயிடுச்சுங்க. அதே இடத்துல அவர் ஒரு நல்ல பவர் சப்ளை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த பிசி ஷார்ட் சர்க்யூட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிருக்கும். ஆனா இங்க ஆகல. அது அப்பவுமே ஆஃப் ஆகாம புகை போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன், நல்ல பவர் சப்ளை வாங்கினீங்கன்னா ஓவரா பவர் வந்தாலும் சரி, இல்ல ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் சரி, இந்த மாதிரி பவர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எது வந்தாலுமே நல்ல பவர் சப்ளை இருந்தா ஷட் டவுன் ஆயிடும். அதன் காமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொடக்டும் பண்ணும். ஸோ எப்பவுமே பவர் சப்ளைல மிஸ்டேக் பண்ணாதீங்க.